பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். நம்ம வீடுன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டில் பூஜை ரூம்னு ரொம்ப முக்கியமானது. பூஜை ரூம்ல அதில் தொடங்கும் பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு பொருளுமே நம்மளுக்கு அங்க சக்திகள் ஏற்றம் எடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பூஜை ரூம்ல தொலைக்கிற பாத்திரங்கள் அது எல்லாமே எப்படி பயன்பாட்டுல நம்ம எப்படி தொலைக்கணும் அதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. எளிய முறையில் முடிச்சிடணும், எளிய முறையை கழுவி தொடச்சிடணும் அப்படிங்கிறத விட பக்தி சிரத்தையுடன் பண்ணும் எந்த பாத்திரங்களும் நீங்க கை வச்சோடனே பளிச்சுன்னு தொலைங்கிரும். இது நான் நிறைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன். நான் சாமி பாத்திரம் தொலைக்க போறேன், சாமி ரூமை கிளீன் பண்ண போறேன், பாத்திரங்கள் சாமிக்குள்ள பொருளை தொலைக்க போகிறேன்னா அன்னைக்கு அதிகாலையிலேயே நான் குளிச்சிருவேன். குளிச்சுட்டு அன்னைக்கு உணவு உட்கொள்ள மாட்டேன். காலையிலேயே அந்த பாத்திரத்தை தொலைக்க ஆரம்பிக்கிறதுக்காகவே நான் காலை பொழுதில் முதல்ல காலையில அதிகாலையில் குளிச்சுட்டு சாமிக்கு வேண்டிய நைவேத்தியங்கள்லாம் வச்சுட்டு வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உணவு உட்கொள்ளாமல் இறைவனுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே என்ன முதல்ல ஆன்மீக இதாகவே மாத்தி கொண்டுதான் அப்புறம்தான் சாமி ரூமுக்கு போய் நான் பாத்திரங்கள் அந்த எந்தெந்த பாத்திரங்களை கிளீன் பண்ணணுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவேன். ஆனா முதலில் நம்ம சுத்தமாக்கிக்கணும், நம்ம மனதை சுத்தப்படுத்திக்கணும், நம்ம ஆன்மீக சொற்பொழிவுகளும் ஆன்மீக பாடல்களையும் நிறைய கேட்டுட்டு நம்ம ரொம்ப பவித்திரமா ஆயிக்கணும் ஃபர்ஸ்ட். அது ஆன பிறகுதான் நம்ம சாமி ரூமுக்குள்ளே போகணும். போயிட்டு அந்த பாத்திரங்கள், ஏன்னா அது ரொம்ப எளிமையான வேலையாக ஆக்கிவிடும். நம்ம கடவுளை எவ்வளவு லயச்சு கடல் வேலைகளை செய்யறோமோ அந்த வேலை ரொம்ப பாரமாவே இருக்காது, ரொம்ப எளிமையா ரொம்ப ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த கடவுளை லயச்சு கொஞ்சம் உண்ணாவிரதம் மாதிரி இருந்து நீங்க அந்த பாத்திரத்தை தொலைக்க ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு அந்த சக்தி தெரிஞ்சிடும். அதனால முதல்ல நம்மள தலைக்கு குளிச்சுட்டு நல்ல பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பாத்திரத்தை தொலைக்கிறதுக்கு எடுக்கணும். பாத்திரம் தொலைக்க எடுக்கும் போது இந்த சாதாரணமா எல்லாரும் ஒரு பிளாஸ்டிக் கப்புல போட்டிருக்கிறேன், ஒரு பிளாஸ்டிக் இதுல போடுறேன், இல்லாட்டா ஒரு ஈய தட்டோ ஒரு சில்வர் தட்டுலயே எல்லாத்தையும் எடுத்து போடுறேன் அப்படிங்கறத போடாமல் நிறைய ஒரு பெரிய தாம்பலம், பித்தளை தாம்பலம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பலத்தில் எல்லா பொருளையும் வரிசையாக வச்சிருங்க. என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவை தொலைக்கணுமோ அவ்வளவு பொருளையும் எடுத்து அந்த தாம்பலத்துல எடுத்து வச்சிருங்க. வச்சுட்டு அந்த தாம்பலத்துல எடுத்து வச்ச பிறகு அப்புறமா நீங்க நேரா உங்களுடைய கிச்சன்ல அந்த எச்சில் பாத்திரம் இருக்குதுன்னா அந்த பாத்திரம் நீங்க எடுத்துட்டு போயிடாதீங்க. நீங்க பொதுவா அந்த பிரபஞ்ச தொடர்புடன் அந்த பாத்திரத்தை விளக்கும் போது ரொம்ப சக்தியாக இருக்கும். அதாவது சூரிய ஒளி அந்த சந்திர ஒளி படுற வெளிவட்டம் அந்த ஆகாய தொடர்புடைய இடத்துல நின்று விளக்குனீங்கன்னா ரொம்ப பவரா இருக்கும். அதனால அங்க நீங்க விளக்கும் போது அங்க எந்த இதுவும் நெகட்டிவும் வராது, எந்த கழிவுகளாலும் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்காது. அதனால நீங்க வெளியில பிரபஞ்ச தொடர்புடன் இடத்துல வச்சு விளக்கும் போது சாமி பொருள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும். அதனால சாமி பொருளை அந்த பிரபஞ்ச தொடர்பான இடத்துல வச்சு வளர்க்கறது மிக சிறப்பாக இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி பொருளுக்கு அது என்ன பிசுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு வெந்நியை காய்ச்சி வெந்நியில புளி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுல அந்த சாமி பொருளை முக்கியம் அந்த மாதிரி ஈஸியா தொலைக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மிக தவறான செயல். அப்படி பண்ணவும் கூடாது. எப்பவுமே சாமி பொருள் தொலைக்கும் போது வெந்நி அந்த மாதிரி நம்ம ஈஸியான இதை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதை நீங்க தொலைக்கலாம், எளிமையான முறையில் தொலைக்கலாம், ரொம்ப எளிமையாக இருக்கும். முதல்ல எதெல்லாம் என்ன பாத்திரம் அப்படிங்கிறத என்ன படிந்து உள்ள பாத்திரம் அப்படிங்கறத சாமி பொருளை தனியா ஒதுக்குங்க. எண்ணெய் படியாத பாத்திரத்தை தனியா ஒதுக்குங்க. இந்த எண்ணெய் படிந்த பாத்திரத்துக்கு நல்லா தனியா அதுக்கு சஃபினா போட்டு ஊற வச்சிருங்க. அதே மாதிரி எண்ணெய் படியாத பாத்திரத்துக்கு புளிய மட்டும் நல்லா தேய்ச்சி வைங்க. இந்த சஃபினா போட்டு ஊற வச்ச அந்த பாத்திரத்தை அப்புறமா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை புளிய போட்டு ஊற வச்சிருங்க. இவ்வளவுதான். இந்த புளிய போட்டு ஊற வைக்கிறதோ இல்லாட்டா லெமன் போட்டு தேய்க்கிறதோ, இந்த லெமன் போட்டு தேய்ச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும். லெமன் இல்லைன்னா அதுக்கு புளி. இன்னொன்னு என்னன்னா அந்த காலத்துல மண்ணு பாத்திரம் விளக்க அந்த சாமி பொருள் விளக்குறதுக்கு மண் பொருட்களை தான் பயன்படுத்துவாங்க. மண்ணை நல்ல இந்த சுட்ட மண்ணு அந்த இது இருக்கு இல்லையா, செங்கல் இருக்கு இல்லையா, செங்கலை நல்லா நுணுக்கி அதை வச்சு தேய்ப்பாங்க. அது பளிச்சுன்னு ஆகும். அந்த மாதிரி தேய்த்தல் செங்கல் அண்ட் சாம்பல் இது ரெண்டும் வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த சாமி பொருள் ரொம்ப பளிச்சுன்னு ஆகும். அங்க எந்த நெகட்டிவ் தெய்வீக சக்தி குறைபாடுகள் இருக்காது. மண்ணுடன் சேர்ந்து அலசும் போதுதான் அந்த சாமி பொருளுடைய எந்த ஒரு கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் அதுல வரவே வராது. ஏன்னா மண்ணு சுட்ட மண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால அந்த செங்கலை உடைச்சி அதை வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறமும் நீங்க லிக்விட ஏதாச்சும் வச்சு தேய்ச்சிங்கன்னா அது ரொம்ப பளிச்சுன்னு ஆகும். அந்த மாதிரி வச்சு விளக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சாமி பொருளை முதல்ல அந்த
இதெல்லாம் போட்ட பிறகு சாமி பொருள் வைக்கிற அந்த முதல்ல எல்லாமே வைக்கிறோம். ஆனா இந்த சாமி பொருள் இந்த மணி பெல் இருக்கு இல்லையா, அந்த பெல்ல எல்லாரும் வந்து நேரா அப்படி வச்சு அந்த கீழே தொலைக்கணும்னா அப்படி கீழே வந்து அப்படி நேரா வைக்காதீங்க. அதை படுக்க போட்ட மாதிரியே தான் அந்த பெல்ல போட்டு விளக்கிட்டு படுக்க போடுங்க. படுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இது பண்ணுங்க. அந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இந்த சாமி பொருளை ஃபுல்லா அந்த நல்ல லாஸ்ட் எண்ட் ஆஃப் கழுவுற தண்ணியில வந்து அந்த மஞ்சள் பொடியை போட்டு, நீங்க கழுவுற தண்ணியில் சிறிது மஞ்சள் பொடியை போட்டுட்டு அப்புறமா அந்த தண்ணியை வச்சு எல்லா பாத்திரங்களும், ஏன்னா இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலே பாத்திரத்துல ஏதாச்சும் நமக்கு இது பண்ணி விட்டுருந்தோம்னா கூட அந்த மஞ்சள் தண்ணி வந்து உங்களுக்கு தோஷத்தை நீக்கிரும். அதனால லாஸ்ட் கழுவுற தண்ணியில வந்து மஞ்சள் கலந்த தண்ணியை வைத்து எல்லா பாத்திரத்தையும் ஒரு முக்கி எடுத்துருங்க. முக்கி எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு ஒரு வெள்ளை துணியை படத்தி, ஒரு வெள்ளை வேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ஒரு வெள்ளை வேஸ்ட் வாங்கிக்கோங்க. அதுல வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாம் படத்தி வச்சுக்கோங்க. ஒரு வெள்ளை துணி எடுத்து அவ்வளவு பாத்திரத்தையும் தொடச்சிருங்க. நல்லா வெள்ளை துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா விபூதி எடுத்துக்கோங்க. அந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து அதை வச்சு எல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா விளக்கு பாத்திரங்கள் எல்லாத்தையும் அந்த விபூதியை வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. மஞ்சள் தண்ணியை ஊத்திட்டு அப்புறம் வெள்ளை துணியில போட்டு தொடச்சிட்டு அதுக்கு விபூதியை வச்சு தொடச்சிங்கன்னா அந்த பாத்திரம் வந்து தோஷங்கள் நீங்கி நல்ல பளிச்சுன்னு இருக்கும். திருமணி நல்ல சக்திகள் உருவாக்குற இடமாக மாறிவிடும். பொதுவா வந்து நம்ம வீட்டில் நிறைய நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாத்திரங்கள் நிறைய கருப்புகள் அடைக்கும். நம்ம வீட்டுல வந்து செய்வினை கோளாறுகள், கந்திஷ்டி ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து பிசுக்கு வந்து உங்களுக்கு போகாது. பச்சை கலர் படலாம் எல்லாம் வரும் எண்ணெயில. இந்த மாதிரி உங்க வீட்டில் அந்த பொருட்கள், அதாவது சாமி பொருட்கள் ஃபுல்லாவே ரொம்ப கருப்பா பச்சை படலங்கள் புகுந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளை துணியில வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் விபூதியை வச்சு தேய்க்கும் போது அந்த அந்த நெகட்டிவான இது வந்து உங்களுக்கு முதல்ல காமிக்கக்கூடியது சாமி ரூம்ல தான். அந்த சாமி ரூமில் அந்த எண்ணெய் பிசுக்களுடன் சேர்ந்து அந்த பச்சை படலம் வர ஆரம்பிச்சுட்டா நெகட்டிவ் அதிகமாக இருக்கு, கந்திஷ்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் நம்ம வந்து பாத்திரத்தை விளக்குறது மட்டும் இல்லாமல் சாமி பொருளை அதை வந்து கொஞ்சம் நல்லா மஞ்சள் வச்சு நல்ல அந்த விபூதி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து அப்புறமா நீங்க மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப, அதாவது அந்த காலத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டாங்க. வெறும் மஞ்சளை வந்து தண்ணியில குழப்பி பொட்டு தான் வைப்பாங்க. ஏன் மஞ்சளை வந்து தனியா வச்சு அது மேல பொட்டு வைக்க மாட்டாங்க? ஏன்னா மஞ்சளும் குங்குமம் ஒண்ணுதான். மஞ்சள் இருந்துதான் குங்குமம் வந்துருச்சு. ஆனால் சந்தனத்தை வைத்து குங்குமம் வைக்கலாம். சந்தனத்தை குழப்பி சந்தனத்தை பொட்டு வைத்து அது மேல் குங்குமம் வைப்பாங்க. எல்லாரும் உடனே சந்தன இலையை ஒட்டு மஞ்சளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டும் மஞ்சள். ஆனா ரெண்டு பேர் பொண்ணு வேற வேற. சந்தன குணம் வேற, மஞ்சள் குணம் வேற. அதனால மஞ்சள் குங்குமம் சேர்த்து வைக்கிறோங்கிறத குங்குமம் வச்சீங்கன்னா மஞ்சள் வைக்கணும் அவசியம் இல்லை. அப்போ சந்தனம் குழப்பி வச்சுட்டு அதன் மேல் குங்குமம் வச்சீங்கன்னா அது பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால சந்தனம் குழப்பி வைக்கிறதா இருந்தா வைங்க. இல்லாட்டா வெறும் குங்குமத்தை நல்லா பன்னீர்ல போட்டு குழப்பி எல்லா இதுக்கும் வைங்க, குங்குமம் வைங்க. வச்சீங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப வலிமையாக இருக்கும். சந்தனத்தோட குங்குமம் வச்சீங்கன்னா ரொம்ப வலிமையாக உங்களுக்கு தெய்வ அருள் தீபாரணை காட்டும் போது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால சந்தனத்துடன் சேர்ந்த குங்குமம் வைக்கும்போது சிறப்பாக இருக்கும். என்னைக்குமே மஞ்சள் வச்சு நான் குங்குமம் வைக்கிறேங்கிறத வைக்க வேண்டாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த பூஜை பொருட்களை எல்லாம் நல்லா இது வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா இது விபூதியை வச்சு நல்லா தொலைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வரிசைப்படுத்துங்க. எல்லாத்தையும் அதோட பொருத்தி வைங்க. பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அதை வந்து வைக்கும் போது நீங்க என்ன தெய்வத்தை நினைச்சு, உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நினைச்சு முதல்ல விளக்க வந்து நிமிர்த்தி வைங்க. விளக்க வந்து பொருத்தி பொட்டெல்லாம் வச்ச பிறகு அதோடைய பீடத்தில் உட்கார வைக்கும் போது உங்க குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து அதை நிறுத்தி வச்சு அப்புறமா நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க. சாமிக்குள்ள மத்த பொருட்கள் எல்லாம் அடக்குங்க. அதனால முதலில் உங்களுடைய குத்து விளக்கோ இல்லாட்டா காமாட்சி விளக்கோ எந்த விளக்கோ அதை வந்து அதனுடைய இடத்தில் வைக்கும் போது உங்க தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமானது குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வம். இந்த ரெண்டு தெய்வத்தையும் நினைச்சு அதை நிறுத்தி வச்சாதான் அங்க வந்து நீங்க குலதெய்வமாக நீங்க எதையுமே எடுத்து குலதெய்வத்திலிருந்து கொண்டு வர வேண்டாம். என் தெய்வத்தை நான் அந்த குலதெய்வமாகவோ குத்து விளக்கை வந்து பாக்குறேன், என்னுடைய தெய்வமாக என்னுடைய இஷ்ட தெய்வத்தை பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு நிறுத்தி வச்சீங்கன்னா அதுவாக உருவெடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த நினைத்து அந்த தெய்வத்தை அதோடைய பீடத்தில் உட்கார வச்சு அதுக்கு பூ போட்டு முதலில் விளக்கு ஏத்தும் போது நல்ல
விளக்கெல்லாம் பூஜை பண்ணி நல்லா விளக்கெல்லாம் விளக்கி எடுத்த பிறகு அது நிறுத்திய பிறகு அது கண்டிப்பாக பூ வைக்கணும், மிக முக்கியமானது. எல்லாரும் மிக எளிமையானது என்னன்னா, இந்த சாமந்தி பூ ஒத்தையில இருக்கும், அந்த பூவை வாங்கி ஒவ்வொன்னா வைக்கிறாங்க. அப்படி வைக்காதீங்க. ஆதி காலத்தில் சாமந்தி பூ வந்து இப்படி ஒத்தையில வச்சதே கிடையாது. சரம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சரம்ங்கிறது ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் அவ்வளவு இடைவெளி இருக்கும். ஏன்னா தனித்து ஒரு பூவையும் வைக்க கூடாது. அதை வந்து ஒன்றோட ஒன்று கோர்த்து வைக்கணும். அப்பதான் குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். சரம் போடுங்க அப்படிமோ, ஒரு பூவை வச்சுட்டு அப்படின்னா ஒத்த பூவாக சாமிக்கு நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் சரத்தை தொடுத்து சரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அந்த கான்செப்டே ஒரு பூ வச்சிருக்கோம் இல்லையா சாமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பூவை வச்சு ஈஸியாக, அது ரொம்ப தவறான செயல். சரமாக தோர்த்து சரமாக சாமிக்கு போடுவது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி சாமி வழிபாட்டில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது உங்க லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த நீங்க விளக்குன இதுல வந்து ஒரு திருப்தி தெரியும். அந்த சாமி ரூபம் பார்த்தாலே ரொம்ப அலங்காரமா, ஒரு விளக்கு தான் ஏத்துவீங்க, ஆனா அந்த பொருள் எல்லாம் அவ்வளவு பளிச்சுன்னு அவ்வளவு அழகா இருக்கும். எல்லா பொருளிலும் ஒளி தெரியும். அந்த ஒளியே உங்களுக்கு தெரியும். ஒரு விளக்கு ஒளியில் இவ்வளவு ஒளிகள் தெரியுமா அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. அதை செஞ்சு பாருங்க. அதோட அற்புத சக்தியை நீங்க உணர்வீங்க. இது வந்து எல்லா இறைவனும் உங்களுடன் உங்களுக்கு பூஜை அறையில் ஐக்கியமாவதை உங்களால் உணர முடியும். ஒரு ஒளி தத்துவத்துடன் எப்படி உடல் ஒளியில் உள்ளொளி ஒரு ஒளி இருக்குதோ அது போல் உங்க பூஜை ரூமில் ஒரு ஒளியுடன் அத்தனை ஒளிகள் சங்கமிப்பதை நீங்க கண்ணால் உணர முடியும். அதை உணர்ந்து மிகப்பெரிய ஆற்றலை உங்க வீட்டுக்குள் நிரப்புங்க. நன்றி, வணக்கம்.